புகழுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது. நம்ம சைன் பண்ணும்போது 2024 அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் 24 அப்படின்னு போடுங்க. இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் 24 அப்படின்னு மட்டும் போடுங்க. அந்த 246ங்கிறது ஒரு நல்ல நம்பர். 2024 அப்படிங்கிற நம்பரை விட, ஏன்னா அது மொத்தம் கூட்டினா 2024 கூட்டினா மொத்தம் 8 வரும் இல்லையா? 8 விட 6 நல்ல நம்பர் தான். அதனால் நீங்கள் 2024 முழுக்க எழுதுறத விடும் 24 அப்படின்னு சைன் போடச்சு, ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால், அல்லது வேறு யூ மென்ஷன் த டேட், நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் 24 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரக அமைப்புகள், கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்கு. மேஷத்தில் குரு இருக்கிறார். இந்த குரு ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போறார். அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போறார். அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்கார். எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனைத்தான் கொடுக்கும். ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலையும் இருக்கார். இது பல 12 ராசிகளில் பல ராசிகளுக்கு இது மிக்சட் பலனை கொடுக்கும், நல்ல பலனையே கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும், மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் இருக்கிற போது, ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்கா, ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும். குருவை விட குரு பார்க்குற இடம், குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது பிரகாரம் பார்த்தோன்னாக்கா 2024 ஒரு பகுதியாவது, ஒரு பாதியாவது எல்லாருக்கும் நல்ல பலனைத்தான் கொடுக்கும். இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது. 2 நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிறார். சுக்கிரன், புதன் இவர்கள்லாம் இடம் மாறுற போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும். ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் சிம்மம், துலாம், தனுசு 3 இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார் ஆஸ் ஆஃப் நவ், ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போகிற போது அவர் கன்னி, விருச்சிகம், மகரம் 3 இடத்தையும் பார்க்க போகிறார். இதனால இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம், குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா? பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர். இதே மாதிரியே மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேத்துவும் இருக்க போகிறாங்க. 2 பேரும் மீனத்திலிருந்து கன்னியை ராகுவும், கன்னியிலேருந்து மீனத்தை கேத்துவும் பார்க்க போகிறாங்க. இது இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகுவும் கேத்துவும் இருக்க போகிறாங்க. அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார். சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வார், அதாவது ஒர்க்கர்ஸ், நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும், நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ, நான் நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல பலனைத்தான் தரப்போகிறது. அதனால் நம்ம பார்த்தோன்னாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா? மீனராசிக்கு 2024ஆம் வருடம் எப்படி இருக்க போகிறது? பாதி ஆன்சர் உங்களுக்கே தெரியும். மீனராசிக்கு இப்போ சமீபத்தில் 7.5 நாட்டு சனி புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் நீங்கள் 30 வயதுக்கு கீழே உள்ளவர்னா கொஞ்சம் அதிக ஜாகிரதையாக இருக்கணுன்றது அவசியம். 30 வயசு கீழே உள்ளவங்களுக்கு இது ஃபஸ்ட் ரவுண்டு சனி, வாழ்க்கையில் முதல் முறையாக வரப்போகிற 7.5 சனி. அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் வம்புக்குமே போகக்கூடாது, யார் சொன்னதையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, போட்டு கொடுக்கக்கூடாது, யாருடைய ரகசியங்களையும் வெளியிடக்கூடாது, 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை ஏற்படுத்த முயற்சி பண்ணவே கூடாது. அந்த டெம்டேஷன் உங்களுக்கு வரும். அதாவது இவங்க சொன்னதை அவங்கள்ட்ட சொல்லிடலாம், அவங்கள பற்றி இவங்க சொன்னாங்களே அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும். அதை மட்டும் செய்திடாதீங்க. அப்புறம் அலுவலகத்தில் உங்களுடைய வேலையை மற்றவர்கள்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதே மாதிரி மற்றவர்களோட வேலையை எடுத்து நீங்கள் செய்யாதீங்க. இது அலுவலகம்னு இல்லை, ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் எல்லா இடத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். அங்கே உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க, போங்க வாங்க. அப்படி இருந்தீங்கன்னாக்க பிரச்சனை வராது.
மேலும் 7:30 சனினால கொஞ்சம் சோம்பல் உணர்வு வராமல் பார்த்துங்க. போஸ்ட்போன் பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் உடனுக்குடன் வேலைகளை முடிக்க பாருங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். 7:30 சனி என்ன பண்ணுன்னா, நாம் செய்யாத தப்புக்கு நம்ம மேலே பழி வரா மாதிரி வந்துட்டு அப்புறம் எல்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா சனி பகவான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். எதுக்கு அதுக்கும் தான் இடம் கொடுக்கணும். அதனால் வீணான பேச்சு, தேவையில்லாத வம்பு இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டோம்னா நம்ம சனி பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அப்புறம் மீனராசிக்கு உங்கள் 12ஆம் வீட்டின் அதிபதியாகிய சனி தன் வீட்டிலேயே இருக்கார். இதனால் என்ன ஆகும்னா சில சமயத்தில் அபரிமிதமாக காசு மிச்சமாயிடும். அதாவது சேவ் பண்ணிடுவீங்க. சில சமயத்தில் அபரிமிதமாக செலவும் ஆகும். அதாவது நீங்கள் எங்கே செலவாகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நினச்சதை விட கம்மியாகவே செலவாகும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா சேவிங்லாம் பண்ண முடியும் உங்களால். ஆனாலும் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா கொஞ்சம் திடீர்னு ஒரு டெம்ப்டேஷன் ஒரு கடைக்கு போனீங்கன்னாக்கா உங்களையும் மீறி சில பெரிய செலவுகள் பண்ணுவீங்க. வேண்டாம் தான் நினைப்பீங்க. ஒன்றும் வாங்குகிற எண்ணமே இல்லாமல் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி கடைக்குள்ளே போயிட்டு நினச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சனி உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். அதாவது உங்களுடைய சத்ருஸ்தானத்தை சனி பார்க்குறார். சத்துருக்களால் ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லாத இப்போ இமேஜினரி ஃபியர் வருங்க. ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் இதாகிடுமோ இதாகிடுதோ அதாகிடுதோன்ட்டு நீங்கள் பயந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க. அதை முதல்ல அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. தேவையில்லாத பயத்தை, ஏன்னா நீங்கள் தப்பு செய்யாத போதோ நீங்கள் அவசியம் இல்லாத போது எதுக்காக பயப்படணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிண்டா போகிறோம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையாமல் பார்த்துங்க. உங்கள் தன்னம்பிக்கையை உங்களை விட்டுடாமல் பார்த்துங்க. 7:30 சனி தேவையற்ற பயம், தேவையற்ற சந்தேகம் இது எல்லாத்தையுமே கொடுப்பாரு. நண்பர்கள் பகைவர்கள் ஆகாமல் பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாதீங்க. அதாவது அவங்கள நீங்கள் ஏதோ தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிளப்பி அவங்கள்ட்ட ஏதோ ஆர்கியூ பண்ணி அவங்க உங்களை விட்டு நகர்ந்து அது மாதிரி எதுவும் ஏற்பட்டுடாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தங்குவாங்க. பெரிய நோய்கள்லாம் உங்களை அண்டாதபடிக்கு முன்கூட்டியே பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகளோட உங்களை நீங்களே பாதுகாத்துனீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையுமே வராது. அடுத்தது இப்போ உங்களுடைய ராசியின் மேல் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், அலைச்சல் இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு தடவையில் போய் முடிக்கிறத ஒரு 4 வாட்டி போய் முடிக்க வேண்டி வரும். எதையான மறந்து வச்சுட்டு வருவீங்க. எல்லாம் தேவையில்லாமல் டிலே ஆகும். நீங்கள் 2 நாளில் கொடுத்துருவேன்னுவாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் சார் அல்லது மேடம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 2 டேஸில் போய் கேட்டிங்கன்னா இன்னொரு 2 டேஸ் போகணும்னு கேட்பாங்க. நம்மையும் மீறி நம்மளுடைய தவறே இல்லாமல் அல்ல அவங்களோட தவறும் இல்லாமல் தேவையில்லாத டிலே இருந்துட்டுருக்கும். மைண்டை மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. இது டிலே ஆகும், நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு அது இழுப்புக்கு வராது அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துருங்க. அதாவது எதையுமே எதிர்பார்க்காம இருந்துருங்க. அது தானே நடக்கிற போது நடக்கட்டும், எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு விட்டுருங்க. அதுதான் ரொம்ப சரியான ஒரு மெத்தடு. ராசி மேலே ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வரும். அஃபிஷியலி உங்களை ஆன்சைட் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வேலையை கிடச்சி அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டி வரும். பிறகு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டில் கேது. 7ஆம் வீடு அப்படிங்கிறது கணவர் அல்லது மனைவியை குறிக்கும் வீடு, அதாவது ஸ்பவுஸ். இது 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வராதபடி பார்த்துக்கங்க. வாக்குவாதம் வர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாமல் பார்த்துங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு காரணமாக அவங்க மேலே கோவப்பட்டு வார்த்தைகள் விட்டால் கூட நீங்கள் அதை சமாதானமாக கொண்டு போக பாருங்கள். நீங்கள் எரியிற தீயில எண்ணெயெல்லாம் விட்டுறாதீங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் பிரச்சனை வராது உங்கள் 2 பேருக்குள்ள. ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக நீங்களும் உங்கள் கணவரும் அல்லது நீங்களும் உங்கள் மனைவியும் பிரிஞ்சிருக்க வேண்டி வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வேறு இடத்துல அவங்களுக்கு அல்லது அவருக்கு வேறு இடத்துல வேலை கிடைச்சி கொஞ்ச நாள் அவர் போக வேண்டி வரலாம். நீங்களும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டி வரலாம். பிறகு சேர்ந்துருவீங்க. அதனால் ஒரு சின்ன பிரிவு நன்மைக்கே. அந்த பிரிவு காரணமாக உங்களுக்குள்ள அந்யோன்யமும் நெருக்கமும் அதிகரிக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் அருமையும் புரிஞ்சுப்பீங்க. உங்கள் கணவர் அல்லது மனைவி ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிறாங்க. ஞானகாரகனாகிய கேத்து உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவர் அல்லது மனைவி ஏதோ ஒரு
ஒரு கிளாஸ்க்கு போயோ ஏதோ ஒரு விஷயத்த கற்றுப்பாங்க. அல்லது ஒரு மாதிரி இப்போல்லாம் வந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தராங்க இல்லையா? அதை மாதிரி சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதோ ஒரு ஐடி ஃபீல்டில் ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுப்பாங்க. ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போய் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று 6 மாத கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு பெரிய ஃபெதர் இந்த கேப் மாதிரி அவங்களுக்கு ஒரு பாராட்டும் ஒரு மேம்பாடும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிரும். அடுத்தது இப்போ குரு பார்க்க போகிறோம். குரு உங்களுடைய 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இட்ஸ் அ வெரி குட், ஒரு நல்ல அமைப்பு இது. 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்ப ஸ்தானம்ங்க. குடும்பம், வாக்கு மற்றும் உங்களோட பேங்க் பேலன்ஸை 2ஆம் வீடு குறிக்கிறது, தனஸ்தானம். இந்த 2ஆம் வீடு ஆல்ரெடி செவ்வாயோட வீடு. செவ்வாய் வீட்டில் குரு இருக்கிறது ஒரு அழகான அமைப்பு. இது ஒரு வகையான ராஜயோகம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, குரு மங்கள யோகம்னுட்டு. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப ஸ்வீட் அண்ட் பெஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. நீங்கள் பேச நினைக்கிறத இன்னும் கொஞ்சம் கூட அழகாக ரிஃபைண்டாக வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு வார்த்தை பலிதம் இருக்கும். நல்ல விஷயங்களை பேசுவீங்க, அந்த விஷயங்கள் பலிக்கும். அதனால் மற்றவர்கள் உங்களை வந்து நன்றி சொல்லுவாங்க. அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். ரொம்ப நாளாக பார்க்காத உறவுக்காரங்கள்லாம் போய் பார்த்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் கிரியேட் பண்ணிப்பீங்க. குடும்பத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பு, சந்தோஷம் மாதிரியான விஷயங்கள் நிலவும். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்புறம் வந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க சான்ஸ் இருக்குது. உங்களுடைய மகனோ மகளோ அவங்களுக்கு ஒரு திருமணமோ அல்ல சீமந்தமோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருக்கு நடக்க போகிறது. அப்புறம் வாக்குஸ்தானத்தில் அந்த 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பேச்சினால் நன்மைகள் வரும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்னா பேச்சினால் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வரும். ஒரு ஆரட்டாரிக்கல் காம்படிஷனோ இல்லை மேடையில் பேசுகிறதோ அல்லது வந்து ஏதோ மேடையில் பாடுறதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. அப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட பேச்சினால் உங்களுடைய உயர்வை மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவீங்க. அது தவிரவும் உங்களுடைய கிளையண்ட், உங்களுடைய பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அல்லது கிளையண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறவராக இருந்தால் உங்களுடைய கிளையண்ட்ஸ், நீங்கள் உத்தியோகம் பார்க்குறவராக இருந்தாலும் உங்களுடைய கிளையண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறது மூலமாக புதுசாக ஆர்டர்ஸ் வந்து அதனால் உங்களுக்கு பாராட்டு, நன்மை, புகழ் எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் நாள் கழித்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஏழரை சனியோட காலகட்டத்தில் பெரிய அபரிமிதமான நன்மைகள் வராதுனாலும் தனஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தருவார் அல்லது குறையாமல் பார்த்துப்பார். உங்களுடைய செல்வம் கரையாது, மேலே மேலே வளர்கிறதுக்கு ஸ்லோவாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2ஆம் வீட்டு குரு உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். 6ஆம் வீடு அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கும் வீடு. அந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நண்பர்களுக்கு நன்மை ஏற்படும். அது உங்களால் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க பாராட்டி உங்களை நன்றி சொல்கிற போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். உங்களுக்குள்ள புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. கொஞ்சம் கவனமாக மட்டும், ஏன்னா 7.5 சனி காலகட்டங்கிறதுனால நண்பர்கள் தானா அப்படின்னு கொஞ்சம் உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடரலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் வீடுங்கிறது பல நாள் பட்ட நோய்களையும் குறிக்கும் வீடு. அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப நாளாக உங்கள் உடம்பை பாதிச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் சரியாகும். அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. 8ஆம் வீடு ஆரோக்கியஸ்தானம், ஆரோக்கியத்தை குறிக்கும் வீடு. குருங்கிறவர் முழு சுபகிரகம். இந்த கிரகம் 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ரொம்ப நாளாக நீங்கள் கவனிக்காமல் விட்டிருந்த பிரச்சனையை கவனித்து அதை சரி செய்துவீங்க. அது ரொம்ப நீட்டாக சரியாகும், பயப்படவே வேண்டாம். 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, ஆசிடிட்டி, அல்சர் அது மாதிரி எதுவும் வந்துடாமல், கேஸ் அது மாதிரியான விஷயங்கள் வந்துடாதபடி நீங்கள் ப்ரொடெக்டிவாக இருக்கணும். சாப்பிட்ற விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும். வேலைக்கு சாப்பிடணும். உடம்புக்கு ஒத்துக்காத விஷயங்களை சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு நன்மை தராதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த விஷயத்தை சாப்பிடவே கூடாது. அபரிமிதமாக உண்ணக்கூடாது. ஹைஜீனிக்கான க்ளீனான பிளேஸில் போய் சாப்பிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் கவனம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சுகர் பேஷண்ட்டுன்னா ஒரேடியாக ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றக்கூடாது. உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு அதை சாப்பிடக்கூடாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. 10ஆம் வீடுங்கிறது உத்தியோகஸ்தானம். அந்த வீடு குருவுடைய வீடே. குரு தன் வீட்டை தானே பார்க்குறார். எப்போ ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்குறதோ அது மிகுந்த நன்மைகளை செய்யும். 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கிறதால
அதாவது 2 விஷயம் நல்லது. 10ஆம் வீட்டு குரு பார்வை இருந்தாலே நல்லது. குரு தன் வீட்ட பார்த்தாலே நல்லது. 10ஆம் வீடு குருவோட வீடா இருந்தா, அவர் தன் வீட்ட தானே பார்க்கறனால ரொம்ப நிறைய நன்மைகள பார்க்கலாம். உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்தில நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, அது பிசினஸோ இல்ல ஜாபோ, அந்த இடத்துல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காட் ஃபாதர், ஒரு கைடன்ஸ் ஃபேக்டர் கிடைப்பார். அவர் உங்களுக்கு இப்படி செய்யாத, இப்படி செய் அப்படின்னு உங்கள வழிநடத்தி மேலும் நன்மைகளுக்கு வழிவகுப்பார். 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கிறதுனால ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட ஒர்க் ஸ்பாட்ல நடக்கும். இப்போ பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவீங்க. ஆனால் 7.5 சனிங்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா சனியும் தன் வீட்டில் இருக்கார், குருவும் தன் வீட்டை பார்க்குறாருங்கிறதுனால. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு போகிறார், சகோதர ஸ்தானத்துக்கு. சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு நல்லுறவு வலுப்படும். அவங்களுக்கு உங்களால் நன்மை ஏற்படும். அவங்களுக்கு உங்களால் இல்லைனாலும் எப்படியாவது நன்மையெல்லாம் ஏற்படும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, படிப்பு, நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுறது, நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், சீமந்தம் மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு எந்த வகையிலையாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை விளையும். நல்ல அதாவது ரொம்ப நாளாக பயந்துட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அந்த நல்ல விஷயத்தை இப்போது பயம் நீங்கி செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போகுதுங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம். 7ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ஸ்பவுஸ், கணவர் அல்லது மனைவி. நீங்கள் திருமணமாகாத இத்தனை நாளாக இருந்தீங்கன்னாக்கா இப்போ திருமணம் நிச்சயமாகும். ஆனால் 7.5 சனிங்கிறதுனால தடை, தாமதம், ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தள்ளி போகிறது, இது மாதிரி ஏதோ நடந்தாலும் 7ஆம் வீட்டுக்கு கிடைச்சிருக்கிற குரு பார்வை அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். அடுத்து நீங்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவர் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒருவேளை குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தை பேர் ரொம்ப நல்ல முறையில் இப்போ உங்களுக்கு அமையும். உங்கள் கணவர் அல்லது மனைவிக்கு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் ஒரு சிறந்த விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து குடும்பத்திலையும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. 9ஆம் வீடு உங்களுடைய தந்தையையும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் வீடாகும். இந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். முயற்சி சார்ந்த அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் அப்படி ஒன்றும் திடீர்னு குருட்டு அதிர்ஷ்டம் எதுவும் கிடச்சிடாது. உங்களை உழைக்க வைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பல மடங்காக கொடுக்கும் இந்த குரு பார்வை. அதுக்கப்புறம் அப்பா, உங்களுடைய தந்தைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து சரியாயிடும். அப்பாவுக்கு நிறைய நன்மைகள், லாபங்கள்லாம் கிடைக்கும். 11ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குங்க. அதனால் லாபமும் நன்மையும் உறுதியாக, டெஃபினட்டாக, நிச்சயமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உழைப்பும் சேர்ந்த ஒரு முயற்சி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அதனால் லாபம், நன்மை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆஃபீஸில் நீங்கள் முயற்சி பண்ண பிறகு இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் அது மாதிரி எதுவும் கிடைக்கலாம். பிஸ்னஸில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ண பிறகு லாபங்கள் ஓரளவு கிடைக்கும் நிச்சயமாக. ஆனால் நிச்சயம் நஷ்டங்கிறது கிடையாது. பணம் தொலைகிறதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அதனால் 2024 மீனராசிக்கு ரொம்ப நல்ல வருஷமாக தான் இருக்க போகிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னாக்கா. ஆல் தி பெஸ்ட். 2024ஆம் வருஷத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம கடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குங்க. அது பரிகாரங்கள். குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோம்னாக்கா இந்த வருஷத்தை இன்னும் ஸ்மூத்தாக, இன்னும் சௌகரியமாக நம்மளால் கடக்க முடியும். முதல்ல குரு பிரீத்தி. நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு, அதாவது தக்ஷணாமூர்த்தி, மகா பெரியவா, குருவாயூரப்பன், சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, இவங்க எந்த குரு வேணால் செலக்ட் பண்ணிங்க, அல்லது இவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும், தினமுமே கூட ஏற்றலாம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 3 நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம். கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம். குரு பகவானுக்கு கருப்பு கொண்ட கடலை, சில பேர் அந்த கபூலி சன்னா வைப்பாங்க, அது இல்லை பரிகாரம். கருப்பு கொண்ட கடலை வாங்கி நீங்கள் சுண்டல் பண்ணணும் இல்லை, மாலை கோக்கணும் இல்லை, ஊற போடணும் இல்லை, அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம். ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குருவாயூரப்பன் கோயிலுக்கோ, ஷிரடி பாபா கோயிலுக்கோ, ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க. மகா பெரிவாளோட சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் முடியும்னா
நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு வேளை சாப்பிட்லாம், இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது. அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதை நீங்கள் அதை மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்தந்த நாளோட சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா, இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம், பூண்டு, நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலன் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போயிட்டு நவகிரகம் 3 வாட்டி சுற்றிட்டு வரலாம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம், கல்யாணம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம், இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம், எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், 30 ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க. முடிந்தால் மஞ்சள் ப்ளவுஸ் பீட்டு கூட வைக்கலாம், முடிஞ்சால் மஞ்சள் சாரீ கூட வைக்கலாம். இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி. அது இதை செய்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம். அடுத்து சனி பிரீத்தி. சனி பிரீத்தி எல்லாருக்குமே தெரியும். சனிக்கிழமைகளில் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றணும், கோவிலை சுற்றணும், நவகிரகத்தை சுற்றணும், சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும், அதில் எள்ளு வைக்கணும். இது எல்லாருக்குமே பலருக்கு தெரிஞ்சுது. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக ஞாபகம் வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீத்தியாக இருக்கும். ஏழை எளியவர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர், இவங்களுக்கு என்னென்ன முடியுமோ செய்யுங்க. சாப்பாடு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர், இந்த பூக்காரம்மா, பழக்காரம்மா, அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொடை, செருப்பு, சாப்பாடு, தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு. இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை அவங்களுக்கு 2 பிஸ்கெட்டோ 2 பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ என்ன முடியுமோ கொடுக்கலாம். அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம். வருஷத்துக்கு ஒரு முறையேனும் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையேனும் கொடையும் செருப்போம், ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை, கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாதே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு ஓரமாக விட்டுட்டு வந்துடுங்க. அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க. இது ஒரு வகையான சனி பிரீத்தி. அடுத்தது ராகு பிரீத்தி. அம்மன், துர்க்கை அம்மன், அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம். நீங்கள் கருப்பு உளுந்து ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ கொண்டு போய் துர்க்கை அம்மனுக்கு கொடுத்து அந்த அம்மாவுக்கு அபிஷேகம், அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம். பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சமயபுரம், பட்டீஸ்வரம், மாங்காடு, திருவேற்காடு, முப்பாத்தம்மன், மூகாம்பிகை, இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம். அர்ச்சனையோ, அபிஷேகமோ, வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம். அதை விடவும் லலிதா சகஸ்ரநாமம், அதாவது அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் குருவாரம், அதாவது வியாழக்கிழமையில் நீங்கள் நாராயணியம், குருவாயூரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம். அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம், அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம், அனுமான் சாலிசா சொல்லலாம், அனுமாருடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம். அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்குள்ள ஸ்லோகங்கள், லலிதா சகசநாமம், துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம். கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ, பூ மாலையோ, தேங்காய் மாலையோ, எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம். பிள்ளையாருக்கு சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம். விநாயகர் அகவல் வீட்டில் சொல்லுங்கள், அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும். தினமுமே சொல்லலாம். அதனால் இந்த ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோவில், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோவில், ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரவே வராமல் 2024 ரொம்ப அனாயாசமாக கடந்துருவீங்க. குட் லக், ஆல் தி பெஸ்ட். மறுபடியும்